427 உரிமை பந்தங்கள். இதே பிரதேசத்தில் ஒரு அணையாத சுவாலை ஒன்று விட்டு எரிந்து கொண்டு இதுவரை செம்மணி மனித புதைகுழி மக்கள் எழுச்சியோடு நிகழ்வுகள் மீண்டும் தொடரப்படுமா அல்லது நிறுத்தப்படுமா? இந்த போராட்டங்களில் செம்மணியில் இப்போ நாங்கள் நிற்கிறோம். உரிமை பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கான போராட்டம் ஒன்று இன்றைய நாளில் நிகழ்கிறது. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கலாம், சரியாக இன்றைய நாளில் இருந்து ஒரு வருஷத்துக்கு முதல் 3 நாள் தொடர்ச்சியாக இந்த இடத்துல போராட்டம் இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய ஆணையாளர் இங்கே வரைக்கில் அவர்கிட்ட சில விஷயங்களை கொடுத்து அவர் நேரே இந்த இடத்துல மலர் தூவி அஞ்சலி எல்லாம் செலுத்திடக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதன் ஒரு வருஷம் பூர்த்தியாவதை முன்னிட்டும் இந்த செம்மணியில் இதுவரையும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 80 தொகுதிகள், அதே மாதிரி தான் கிருஷாந்தியினுடைய அந்த புதைகுழி சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விஷயமும் சேர்த்து 427 உரிமை பந்தங்கள் ஏற்றி ஒருவரிடத்தை பூர்த்தி செய்கிற வேளையில் நினைவு கூர்க்க அந்த விஷயம். இதில் அணையா விளக்கு போராட்டம் தொடர்ந்து 3 நாட்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இப்படியான ஒரு சூழலில் இன்றைய நாளில் என்ன நடக்குது அப்படின்றதான் பதிவு செய்ய போகிறேன். மக்கள் எழுச்சியோடு நேற்றைய நாளே ஒரு காணொலி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். இது சார்ந்து உரிமை சார்ந்து இல்லை எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் எதில் தூரம் அடுத்த தலைமுறை கொண்டு போகிறோம், நாங்கள் தொடர்பில் என்ன நிலைமை எதிர்பார்க்குறோம், எப்படியான மனப்பதிவோடு நாங்கள் இருக்கிறோம்ன்றதெல்லாம் மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த காணொலியில் இதைத்தான் சொல்ல போகிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. பல்வேறுபட்ட கோரிக்கைகளை தாங்கி இந்த விஷயங்கள் இந்த இடத்துல நடக்குது. ஏராளமான இருக்கக்கூடிய 427 உரிமை பந்தங்கள் ஏற்றணும்னு சொன்னால் அவ்வளோ வரும் வரணும்ன்றது முக்கியமான விடயம். என்னென்ன அங்கே இருக்குது அப்படின்றத தொடர்ந்து நான் பதிவு செய்கிறேன். இந்த இடம் பூராக சிவப்பு மஞ்சள் கோழிகளால் அப்படி கட்டப்பட்டிருக்கு. அந்த போராட்டம் இடம்பெற்றக்கூடிய அந்த வேளையிலும் இந்த இடம் இது போன்ற ஒரு நிலையில் தான் இருந்திருக்கும். என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அப்படியான விடயங்கள் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த நேற்று சொன்னதனுடைய அடிப்படையிலே அந்த விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே ஒரு பதாகையாக இந்த இடத்துல வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தவ. அதை தவிர ஏராளமானக்கள் இந்த நிகழ்வில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்னும் ஒரு திருப்திகரமான விஷயம். இதுவரை செம்மணி மனித புதைகுழி 412 அகலப்பட்ட 80 தொகுதிகள் 22/6/2026 வரையும் இது போன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நாங்கள் அணையா விளக்கு போராட்டம் இந்த இடத்துல இடம்பெறுகிற போது இந்த விஷயம் எல்லாமே இதுல இருந்தது. மக்கள் செயலமைப்பு தான் இந்த விடயத்தை இந்த நாளில் ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த அணையா விளக்கு தூவி உடைத்து சிதிலமாக்கப்பட்டாலும் மீள நிமிர்ந்து நிற்கிறது. அதை தாண்டி அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் செயலமைப்பினுடைய அந்த பிரகடனம் 3 மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை வலியுறுத்துகிற விதமாக மும்மொழிகளிலும் புரிகிற விதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சொற்ப வேளையில் இந்த நிகழ்வு ஆரம்பமாக போகிறது. ஆரம்பமாகிற வேளையில் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து தொடர்ந்து பதிவு செய்கிறேன். நீதியினுடைய பாதையில் இளைய தலைமுறை அணையா விளக்கு போராட்டத்தில் 6 அம்ச கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தும் அமைதி வழி மக்கள் எழுச்சி உரிமை பந்தம் 427 உரிமை பந்தங்கள் ஏற்றி அமைதியான முறையில் எமது போராட்டத்தை உலகிற்கு உணர்த்த அணி திரள்வோம் என்பது இந்த பதாகையாக இருக்கிறது. மக்கள் செயல் சார்பாக வைத்தியர் உதயசீலன் அவர்களுடைய உரை இடம்பெறும். 23, 24, 25 இதே பிரதேசத்தில் ஒரு அணையாத சுவாலை ஒன்று விட்டு எரிந்து கொண்டிருந்தது. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புகள் பேச ஆரம்பித்திருந்த நேரம், அந்த நேரத்தில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருவதாக இருந்தது. ஒரு சாமானியர்களின் திரட்சியாக இருக்கும் மக்கள் செயல் அதை உற்று நோக்கிக் கொண்டே இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பாக அந்த நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெற்று முடிந்து அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான ஆட்சிகள் அமைப்பதில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டிருந்தன. அந்த வேளையில் ஒரு பொதுமக்கள் அமைப்பாக, ஒரு பொதுமக்களின் திரட்சியாக நாங்கள் அந்த விடயத்தை கையில் எடுக்க வேண்டும். நாங்கள் அதை எடுக்கும் பொழுது அனைவரும் எங்களுடன் இணைவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த போராட்டத்தை கடந்த வருடம் அணையா விளக்கு எனும் பெயரில் ஆரம்பித்திருந்தோம். நாங்கள் எண்ணியது போலவே பொதுமக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், முக்கியமாக அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இங்கு வருகை தந்தனர், எங்களுடன் நின்றனர். பத்திரிகையாளர் சங்கங்கள்,
பொதுமக்கள் என அந்த 3 நாட்களாக நடைபெற்ற அந்த போராட்டத்தின் பின்பாக நாங்கள் 6 கோரிக்கைகளை சர்வதேசத்திடம் வைத்து அதற்கான பட்டயத்தையும் கோரிக்கையையும் ஐநா ஆணையாளரிடம் கையளித்திருந்தோம். அந்த நிலையில் அந்த போராட்டமானது ஒரு சர்வதேச கவனத்தை ஈர்த்த போராட்டமாக, ஒரு தன்னார்வலர்களாக மக்கள் திரண்ட ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக மாறிய அந்த அழுத்தம் பல மட்டங்களில் பலருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்ததென்றே சொல்ல வேண்டும். அந்த நிலையில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்ற உறுதி அளிக்கப்பட்டது. ஏறத்தாழ இதுவரை 412 எலும்புகள் அடையாளம் காணப்பட்டு அகழப்பட்டன. இந்த முறை ஏற்கனவே 1999 காலப்பகுதியில் சகோதரி கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களது விசாரணை நடைபெற்ற நேரத்தில் அகழப்பட்ட அந்த எலும்புகள் 15ஆக 427 எலும்புகள் ஒட்டுமொத்தமாக அகழப்பட்டிருந்தன. இந்த 3வது பருவம் 3வது பேஸில் மொத்தமாக அவர்கள் 56 நாட்கள் அகழ்வதாக முடிவெடுத்திருந்தார்கள். அதில் 32 நாட்கள் முடிவடைந்திருக்கின்றன. இன்னும் 24 நாட்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் எங்கள் மத்தியில் எழுந்த கேள்வி என்பதை விட ஒரு பய உணர்வு. கோரிக்கைகள் விடுத்தோம், போராட்டங்கள் நடத்தினோம், எலும்புகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றை வரைக்கும் காணாமலாக்கப்பட்டோர் குடும்பத்தவர்கள் கதறுகிறார்கள், நீதி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன நடக்கும்? இந்த ஒரு பிரதானமான கேள்வி எங்கள் மத்தியில் எழுந்தது. சில வேளை இந்த 56 நாட்கள் முடிவடைந்தவுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம். ஏனெனில் ஒரு மருத்துவராக சட்ட மருத்துவமும் தெரிந்திருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் சொல்கிறேன். அவர்கள் எடுக்கப்பட்ட எலும்புகளை இந்த ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி என்று சொல்வார்கள். அந்த எலும்புகளை வகைப்படுத்துவார்கள். முதலில் எத்தனை வயதுக்குட்பட்டவர்கள், ஆணா பெண்ணா, அல்லது அந்த எலும்புகளில் ஏதேனும் தடயங்கள் இருக்கின்றன அடையாளம் காணத்தக்கவாறு, அல்லது ஏதேனும் சித்திரவதைகள், சூட்டுக்காயங்கள், அவ்வாறான விடயங்கள் அந்த எலும்புகளுக்கு நிகழ்ந்திருக்கின்றதா என்பது போன்றான அந்த எலும்புகளின் தோற்றத்தை வைத்து அவர்கள் அதை அளவிடுவார். அதன் பிற்பாடு என்ன நடக்கும்? அப்போ அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி எடுக்கும். ஏறத்தாழ 1 to 3 மாதங்களோ ஏதோ ஒரு காலப்பகுதி ஒன்று எடுக்கும். அவர்களது ஆளணி, அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு அடிப்படையில் அது நடக்கலாம். அதற்கு அடுத்ததாக என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே இடத்தில் இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த அகழ்வுகள் மீண்டும் தொடரப்படுமா அல்லது நிறுத்தப்படுமா? இந்த புள்ளி மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த புள்ளியில் ஒரு முடிவை எட்டுவார்களே ஆனால் அதை நிறுத்திவிடலாம். உதாரணமாக 20க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றின் முடிவுகள் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கின்றன. மன்னாரில் தோண்டப்பட்டது போர்த்துகேயர் காலப்பகுதி என்று முடித்து வைக்கப்பட்டது. அதை எதை வைத்து சொல்கின்றேன் என்றால் கார்பன் டேட்டிங், கார்பன் பரிசோதனை என்று சொல்வார்கள். அந்த பரிசோதனை அடிப்படையில் அவர்கள் சர்வதேசத்திடம் உதவி கேட்கின்றோம், இந்த கார்பன் பரிசோதனைகளை செய்ய போகின்றோம் என்று நடக்கும். இங்கிருந்தும் சில மாதிரிகள் அனுப்பப்படும். அனுப்பப்பட்ட மாதிரிகளின் முடிவுகள் எப்படி வரும் என்றால் இது ஏறத்தாழ 100 ஆண்டு காலப்பகுதிக்கு முற்பட்டது, 200 ஆண்டு காலப்பகுதிக்கு முற்பட்டது. ஏனெனில் ஒரு 80 வருடக்கு உட்பட்ட வரலாறு என்றால் இங்கு உயிருடன் இருப்பவர்கள் அதற்கு சாட்சியாக இருப்பார்கள். முடிவு அவர்கள் எதை அனுப்பினார்களோ அதுவே வரும். ஆகவே மீட்கப்பட்ட எலும்புகளுக்கான செயின் ஆஃப் கஸ்டடி, பாதுகாப்பு பொறிமுறை எந்த அளவில் இருக்கின்றது, அது ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும், கண்காணிப்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம்.
நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. இருந்த போதிலும் நாங்கள் சில விடயங்களை வலியுறுத்துகிறோம். அந்த கண்காணிப்பு பொறிமுறையில் அதில் ஈடுபடக்கூடிய சட்டத்தரணிகள் உட்பட காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தில் இருந்து பிரதிநிதிகள் அவ்வாறானவர்கள் உள்ளடக்கியதாக அந்த செயின் ஆஃப் கஸ்டடி பாதுகாப்பு பொறிமுறை தடயங்களுக்கான எச்சங்களுக்கான அந்த பாதுகாப்பு பொறிமுறை சரியாக இல்லாத விட்டு என்ன நடக்கும்? இங்கிருந்தும் மாதிரிகள் செல்லும், முடிவுகள் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என வரலாம். அப்படி வந்துவிட்டால் செம்மடிக்கு சித்துப்பாத்தி மயானத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அந்த கேஸுக்கு என்ன நடக்கும்? இது இத்தனை ஆண்டுக்கு முற்பட்டது, இதை மேற்கொண்டு தொடர்வதில் எந்த விதமான பிரயோசனங்களும் இருக்காது என்ற ஒரு முடிவு வரும் நிலையில் அது நிறுத்தப்படலாம். என்ன செய்யலாம்? ஏற்கனவே 1998-99 காலப்பகுதியில் மீட்கப்பட்ட எலும்புகள் இந்த சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டவை அல்ல. இந்த பகுதி மற்றும் முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த பகுதிகளில் அதைவிட உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த இடங்களில், இந்த பிரதேசத்தில் சந்தேகிக்கப்படும் இடங்களில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக அந்த 99 கேஸ் ரீஓப்பன் பண்ணப்பட வேண்டும். அதுவும் தொடர்ச்சியாக நடக்கப்பட வேண்டும். இதுவும் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். சரி, அந்த ஏன் இவர்கள் கார்பன் டேட்டிங்குக்கு போகிறார்கள் என்கின்ற மாதிரியான ஒரு வினாவும் இருக்கும். எல்லோரும் டிஎன்ஏ பேங்க் பரிசோதனை என்றார்களே, அவர் ஏன் இவர் அந்த கார்பன் டேட்டிங்கை விட்டுட்டு டிஎன்ஏ பேங்குக்கு போகக்கூடாது என்றால், OMB என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு இங்கு எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கான தரவுகள் வைத்திருக்கின்றது என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் OMB மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்று போராடக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏனென்றால் எனது பார்வையில் அல்லது எங்களது பார்வையில் அது எப்படி இருக்கிறது? நீங்கள் போகலாம், அந்த வெப்சைட்டில் போய் பாருங்க. மிஸ்ஸிங் பர்சன், அவரது பெயர், வயது, இது இருக்கு. எந்தளவு தூரத்திற்கு அவர்களுடைய அந்த ஹிஸ்டரி எடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தரவுகள் இருக்கப்படுகிறது என்றால் நான் அறிந்த வரையில் இல்லை, விசாரித்த வரையில் இல்லை. உதாரணமாக நான் அதை ஆன்டிமோர்டம் ஃபைண்டிங் என்று சொல்வார்கள். என்னென்னு சொன்னால், நான் ஒரு விபத்துக்கு உட்பட்டு எனது இந்த எலும்பு உடைந்திருக்கிறது, இதில் ஒரு அறுவை சிகிச்சை செய்த ஒரு பிளேட்ஸ் இருக்கண்டா, இது என்னுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு குறியீடு அல்லது என்னை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தரவு. அது அங்கு இல்லை. என்ன நாளில், என்ன தேதியில், என்ன உடையில் காணாமல் போனார், அவருக்கு எந்த விதமான காயங்கள் இருந்தது, இவ்வாறான தரவுகள் வெளிப்படையாக இல்லை. அவர்கள் சில வேளை ஃபைலில் வச்சிருக்கணுமோ இல்லையோ தெரியல, அறிந்த வரையில் இல்லை. இரண்டாவது, யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த டிஎன்ஏ பேங்க் என்று சொல்றது தாய் வழியில் இருக்கக்கூடிய ஒரு உறவிட்ட சோதிக்கலாம். நாங்கள் அந்த கொரோனாவுக்கு ஸ்வெப் எடுக்கிற மாதிரி தொண்டையின் உட்குழியில் எடுத்து அதை சோதிக்கிறதுக்கு கொடுக்கறது தாய் வழியில். இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் ஒன்றும் இல்லை. அதை நானோ நீங்களோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ வைத்திருக்க முடியாது. அப்போ இந்த 2 தரவுகளும் இங்கே மிஸ்ஸிங் பர்சன் மாதிரி இந்த தகவல்களும் இல்லை. ஏற்கனவே தரவுகள் இருந்தால் தான், இப்போ உதாரணமாக சொல்லுகிறேன், ஒரு 20 to 30 வயது மதிக்கத்தக்கவர்களுடைய டிஎன்ஏ ப்ரொஃபைல் அங்கே இருக்குது. இந்த ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி செய்யக்குள்ள வரக்கூடிய எலும்புகள் மாதிரிகள் அல்லது அவர்களிலிருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷனை செய்து ஒப்பிட்டு பார்க்கலாம். சரியாக இருந்தால் பொருந்த போகிறோம். நாங்கள் அதற்கான காலப்பகுதிக்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எலும்புகள் மட்டும் மீட்கப்பட்டது என்று சொல்லிக் கொண்டு இருப்பது நீதியை தராது, நியாயத்தை தராது. ஆகவே நாங்கள் வலியுறுத்துகிறோம், இந்த போராட்டத்தின் ஊடாக பிரதானமானது 2 விடயங்கள். இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் உருவாக்கப்பட வேண்டும். இதில் இன்னொரு கேள்வி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் பலர் இன்று இந்த நாட்டில் இல்லை.
அவர்கள் தாய்வழி உறவுகள் யாராவது இருந்தாலும் அவர்கள் விரும்ப வேண்டும் அந்த டிஎன்ஏ மாதிரிகளை பெற்றுக்கொள்வது. அனைவர் பெரும்பாலானவர் புலம்பெயர்ந்துள்ள நிலையில், அவர்களது உறவுகள் புலம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்கள் நாட்டுக்கு வருகை தர விரும்புவார்களோ இல்லையோ தெரியாது. அவர்களுக்கு வெளிநாடுகளில் ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைலை அமைக்க முடியுமா என்றால் சட்டத்தின் அடிப்படையில் முடியாது. நாடு கடந்து அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கா. ஆகவே மக்களை வேண்டுகோள் விடுத்து உடனடியாக காணாமலாக்கப்பட்டவர் சங்கத்தவர்கள், அந்த உறுப்பினர்கள், குடும்பத்தவர்களிடமிருந்து அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் உருவாக்கப்பட வேண்டும். இந்த பிரதேசத்தில் சந்தேகிக்கப்படுகின்ற ஏனைய இடங்கள் அகழ்வு செய்யப்பட வேண்டும். 99ஆம் ஆண்டு அந்த விசாரணை மீண்டும் ரீஓப்பன் பண்ணப்பட வேண்டும். இந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தையும் நான் தொட்டு செல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒரு நினைவு அல்லது ஒரு நீதி கோருகின்ற செயற்பாட்டை வருகின்ற பொழுது எங்கள் மீது வைக்கப்படுவது நாட்டை குட்டிச்சுவராக்கிறார்கள், இவர்கள் மீண்டும் போரை கொண்டு வரப் போகிறார்கள், இவர்கள் இனவாதிகள். தெற்கிலிருந்து வரும் தலைவர்கள் கூட இங்கு பேசுவது இனவாதம் வேண்டாம். ஆனால் உதாரணமாக ஒரு முகநூல் பதிவு, செம்மணியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பதிவை எடுத்து பாருங்கள். உயர்ந்த பதவிகளில் இருப்பார்கள், உத்தியோகங்களில் இருப்பார்கள், சிரித்து வைத்திருப்பார்கள், அந்த சிரிக்கிற ஸ்மைலி போட்டிருப்பார்கள். அதற்கு கீழே விடப்படும் பின்னூட்டல்கள் அவ்வளவு மோசமாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஏதாவது போரின் போது கொல்லப்பட்டதென்று பகிரப்படுகின்ற எந்த ஒரு படத்தின் கீழும் தனது சுய படத்துடன் சொந்த முகவரியில் இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு தமிழன் சமூக வலைத்தளத்தில் அவ்வாறான கேவலமான ஒரு செயலை செய்ய மாட்டான், செய்ததில்லை. செய்கிறதெல்லாம் ஃபேக் ஐடி வந்து செய்துட்டு போ, சிரித்து வச்சிருக்க மாட்டார்கள். அதுக்கு கீழே போய் கேவலமாக கொமெண்ட் போட மாட்டார்கள். நீங்களே முடிஞ்சதை தொடங்குறீங்கள், முடிஞ்சதை ஏன் கதைக்கிறீங்கள் என்றால் இவை போரின்ற அழிவுகள் என்று நீங்கள் யோசித்தால் போரின்ற வெற்றிகள் நினைவு சின்னங்களும் அகற்றப்பட வேண்டும். மந்துவில்ல பெருசாக இருக்குது, ஆனரவில் பெருசாக இருக்குது, கிளிநொச்சி சந்தியில் இருக்குது. ஏறத்தாழ இந்த நாட்டில் 100க்கு கிட்டவான போர் சின்னங்கள், வெற்றி சின்னங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 60% வடக்கு கிழக்கு மட்டும் தான் இருக்கு. தேடிய வரை அதுக்கு உத்தியோகபூர்வமான தளங்கள் இல்லை. தேடிய வரை தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடியது அவர்களுடைய முகாம்களை அண்டியதாக இருக்கிறது. ஒரு போர் வெற்றி இருந்தால் இந்த பக்கம் ஓலம் இருக்கும். எனக்கு அழுவதற்கான உரிமை வேண்டும். இங்கு யாரும் மீண்டும் ஒரு போராட்டம் வேண்டும், இங்கு ஒரு சண்டை வரும் என்று சொல்லவில்லை. நான் அழுவதற்கான உரிமை கேட்கிறேன், கொல்லப்பட்ட உறவுக்கான நீதி கேட்கிறேன். இது தீவிரவாதம் அல்ல. ஒரு பாடலை வைத்து பாடல்களுக்கு தடை வந்தது போல இந்த வருடத்துடன் சில வேளை இந்த இவ்வாறான நிகழ்வுகளுக்கு கூட தடை வரலாம். நாங்கள் இனவாதிகள் அல்ல, நாங்கள் துவேஷிகள் அல்ல, நாங்கள் போரை விரும்புவர்கள் அல்ல. நடந்து முடிந்த படுகொலைகளுக்கான நீதியை கேட்கின்றோம். நாங்களும் சம உரிமைகளாக தமிழர்களாக வாழ்வதற்கான உரிமையை கேட்கிறோம். எனது அடையாளத்தை நான் எப்பொழுதும் துறக்க வேண்டிய தேவை இல்லை. நான் தமிழன் என்றால் நான் தமிழனாக இருந்து விடுகிறேன். நீ ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர் என்றால் அவராக இருந்து விடு. நீ சிங்கள இனத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்து விடு. யாரும் அடையாளத்தை மாற்ற வேண்டிய தேவை இல்லை. ஆகவே அன்பு மக்களிடமும் பொதுமக்களிடம், நண்பர்களிடம், அனைவரிடம் கேட்டுக்கொள்ளும் ஒரே விடயம், நாங்கள் ஒரு இறைமையுள்ள இனம், இறைமையுள்ள மக்களாக வாழ வேண்டும். எங்கள் இறைமைகளை, இப்போ நீங்கள் அரசியல் கதைக்கலாமா என்று கேட்கலாம், நான் அரசியல் கதைக்கலாம். தேர்தல் அரசியல் என்றது வேறு. இந்த இறைமை உள்ள அரசியலை கதைப்பதன் ஊடாக தேர்தல் அரசியல்களில் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எட்டப்பட்டால் மட்டுமே நாங்கள் இந்த இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தலாம். எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளை களைந்து, முக்கியமாக ஈகோக்களை களைந்து ஒன்றிணைந்து இந்த மண்ணில் நாங்களும்
ஒரு தனித்த இனம் என்றதை உறுதிப்படுத்துகிற விதமாக நாங்களும் வாழ வேணும். அதற்கான நீதி கோரின பயணத்தில் மக்கள் செயல் எப்பவும் இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டங்களுக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் ஒத்துழைப்பு தருவது போல தொடர்ச்சியாக இந்த நீதி கோரிய பயணத்தை நாங்கள் செம்மணியிலிருந்தே ஆரம்பிக்கின்றோம். ஏனென்றால் கண்முன்னே 2009 நடந்ததுக்கு கூட ஏதோ ஒரு சாட்டுகள் சொன்னாலும் நாங்கள் இதில் இருந்தே இதை தொடங்கி போகிறோம், நீதி கோர்றோம். இந்த பயணம் தொடரும். அது வரைக்கும் உங்கள் அனைவருடைய ஆதரவும் ஒரு தமிழ் மகனாக ஒட்டுமொத்த திரட்சியாக உங்கள் நல்ல ஆதரவும் இருக்கும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக மனித சங்கிலியாக இந்த வீதியோரத்தில் வரப்போகிறார்கள். அதுக்கு முதலே இந்த ஒவ்வொருவருடைய உடையிலும் இது போன்ற அமைப்புகள் எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்த இடத்திலே போராட்டத்தினுடைய அடுத்த வடிவத்தை இப்போது மேற்கொள்ளப் போகிறார்கள். அந்த இடத்திலே ஒன்று கூடி பல்வேறுபட்ட கருத்துக்கள் ஏனைய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த செம்மணி வளைவு இருக்கக்கூடிய இந்த வீதிக்கரையிலே மிக நீளமாக இங்கிருந்து அங்கு வரையும் வரிசையாக இப்போது வந்திருக்கிறார்கள். இதில் அந்த உரிமை பந்தம் ஏற்றுகிற அந்த விஷயம் இன்னும் சொற்ப வேளையில் ஆரம்பமாக இருக்கிறது. செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 80 தொகுதிகள், அதே மாதிரி தன் கிருஷாந்தியோடு சேர்த்து அதுக்கு முன்னமும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்புகளுக்குமாக சேர்த்து இந்த விடயம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. உரிமை பந்தம் என்ற போர்வையிலே இந்த தீப்பந்தத்தை இவர்கள் ஏந்த போகிறார்கள். ஏராளமானவர்கள், மத தலைவர்கள், சிவில் அமைப்பை சேர்ந்தவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள், இளைஞர்கள், யுவதிகள் என்று சொல்லி ஏராளமான அரசியல் தரப்பை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இன்றைய நாளிலே வருகை தந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரும் உரிமை பந்தத்தை இந்த வீதியின் நீளமாக ஏந்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு போராட்டத்தினுடைய ஒரு அடுத்த வடிவமாக அல்லது இன்னொரு வடிவமாக இது இப்போது பலம் பெறுகிறது. எல்லோருடைய பங்களிப்போடும் சேர்த்து இந்த உரிமை பந்தத்தை தயார் செய்கிற அல்லது அதை தீ ஏற்றுகிற அந்த முயற்சியில் இவ்வளவு பேரும் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். மறுபக்கமாக குறிப்பிட்ட அளவானாக்கள் இந்த உரிமை பந்தத்தோடு இந்த வீதியில் தங்கள் பணிகளை, தங்கள் போராட்ட வடிவங்களை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். தேசம் இவ்வாறான விஷயங்கள் அல்லது நான் நேற்று இந்த ஃபேஸ்புக்கில் போட்ட காணொலியில் சொல்லியிருப்பேன், 427 உரிமை பந்தங்கள் ஏற்றப்படுகிற போது அதை பிடிக்கிறதுக்கும் ஆக்கள் தேவைன்னு சொல்லி. ஆனால் உணர்வுள்ளவர்கள் இது தொடர்பிலான விஷயம் தெரிந்து அறிந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இது காலத்தினுடைய ஒரு தேவையான பணி. நாங்கள் எப்படியெல்லாம் வதப்பட்டோம், எப்படியெல்லாம் எங்களுக்கு நிகழ்ந்த துன்பியல்கள் என்று சொல்லி நாங்கள் உணராத வரைக்கும் அதனுடைய வழிகளையோ அதனுடைய விஷயங்களையோ யாருக்குமே கடத்த முடியாது. ஆனால் அதை உணர்ந்து கொள்கிற ஒரு தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம் என்றதில் உண்மையில் ஒரு வெற்றிகரமான விடயமாகத்தான் படும். இழந்தவர்களுக்கு தான் இழப்பினுடைய வேலை தெரியும் என்று சொல்வார்கள். அந்தளவு தூரம் இந்த தேசம் நிறைய இது போன்ற விடயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த அம்மா எல்லாரையும் பாருங்கள், இந்த வயதிலையும் தன்னுடைய உறவுக்காக தேடி நிற்கிற அந்த நிலைமைன்றது. பெண்கள், குறிப்பாக இளவயதை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள், கணவனை தொலைத்தவர்கள், கையிலே ஒப்படைத்திருக்கக்கூடியவர்களை தேடுகிறவர்கள் என்று சொல்லி பெருங்கூட்டம் ஒன்று இந்த வீதியிலே இந்த தீயோடு நிற்கிறது என்பதுதான் இந்த இனத்தின் புரிதல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் அல்லது இந்த இனத்தை சேர்ந்தது என்ற அடிப்படையிலேயே இவைகள் இந்த அநீதிகள் எல்லாமே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது மிக மிக துன்பியலான விடயமாக இருக்கிறது. போராட்ட வடிவங்கள் வெவ்வேறுபட்டதாக இருக்கலாம், ஆனால் போராடுகிற முறையும் அல்லது போராடுகிற தேவையும் இந்த இனத்திற்கு மிக பரிச்சயமானது அல்லது தேவைப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவ்வளவு பேரும் இந்த நாளில் இந்த அழைப்பை ஏற்று வந்தது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு முக்கியமான விஷயம். அந்த அணையாவிளக்கு போராட்டம் இடம்பெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த இடம் எப்படி இருந்து அந்த 3 நாளும், அதிலும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனிதர்கள் ஆணையாளர் வர்ற அந்த நாள் என்ன மாதிரி இருந்ததுன்றதை நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். இந்த போராட்டத்திலே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கட்டாயம் பதிவு செய்யுங்க. மெச்சாக்களும் இதை பார்த்து தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த காணொலியை இந்த உணர்வு சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே பகிர்ந்து வையுங்க. செம்மணி மீதிடும் தோலமிடும் சின்ன சிட்டு குருவியே கூவியழு அந்த பின்புலம் பாடலை தந்தவர் வீட்டிலும் வேதனை பாடலை தூவிவிடு.
வாசலிலே புதைத்து விட்டு வாக்களிக்கச் சொன்னதாரம்மா. நாய் கதற தாய் கதற நம்பி வந்த பேய் குதற நள்ளிரவில் நடந்ததென்னம்மா. அந்த வாய்கள் திறந்தலரும் போது யார் அருகில் இருந்ததென்று சொல்லும் வாய்கள் இல்லை தானம்மா. நாய் கதற தாய் கதற நம்பி வந்த பேய் குதற நள்ளிரவில் நடந்ததென்னம்மா. அந்த வாய்கள் திறந்தலரும் போது யார் அருகில் இருந்ததென்று சொல்லும் வாய்கள் இல்லை காரம்மா. காலப்பெருவழியில் எங்கள் ஓலக்குரல் தமிழன் என்ற காரணத்தால் தொடர்வதேனம்மா. இது ஆள வந்தோர் அமைதி புறா ஆனதென உலகம் நம்பும் காலம் வரை நீளும் காலம்மா. காலப்பெருவழியில் எங்கள் ஓலக்குரல் தமிழன் என்ற காரணத்தால் தொடர்வதேனம்மா. இது ஆள வந்தோர் அமைதி புறா ஆனதென உலகம் நம்பும் காலம் வரை நீளும் காலம்மா. காலம் வரை நீளும் காலம்மா. உரிமை பந்தங்களை வீதிக்கரையில் ஏந்தியிருந்தவர்கள் இந்த அணையா விளக்கு நினைவு தூவி தரக்கூடிய இந்த இடத்துல கொண்டு வந்து அதனுடைய நிறைவாக இந்த இடத்துல வைக்கணும். வெவ்வேறுபட்ட போராட்ட வடிவங்களை தாண்டி இந்த இனம் பயணித்திருக்கிறது. அதில் இன்னும் ஒரு வடிவமாக இது இன்றைக்கு உருப்பெற்றிருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். இவ்வளவு பேரும் இந்த இடத்துல வந்து தங்களுடைய போராட்டங்களை செய்துட்டு இப்போ இந்த இடத்துல தங்களுடைய அந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் ஒரு பொறுப்போட ஒரு போராட்டம் நடப்பது என்பது அதை நிறைவு செய்வது வெற்றிகரமாக என்பதில் தான் தங்கியிருக்கிறது. அதை மிக நேர்த்தியாக எல்லோருமே செய்கிறார்கள். உரிமை பந்தம் போராட்டத்தில் நீதி கோரி இந்த உரிமை போராட்டத்திலே இங்கே வருகின்ற அனைவருக்கும் நன்றிகள். இங்கே வருகின்றிருக்கக்கூடிய பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் இன்னும் அதிகமான மக்கள் திரட்சியோடு இந்த போராட்டம் தொடர்ந்தும் ஒவ்வொரு வடிவங்களிலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. எனவே எங்களுடைய இன்றைய தினம் வருகின்றமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இந்த போராட்டங்களில் உங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம்.